அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு அந்த டைரியை எடுத்து வச்சுட்டு ஒருவேளை சித்தப்பாவா இல்லாம வேற ஏதாவது பிசினஸ் எதிரியா கூட இருக்குமோ, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவ படுக்க அறைக்கு வரா. படுக்க அறைக்கு வந்து படுக்கிறா. படுத்துட்டு நமக்கு இந்த டைரி கிடைச்ச மாதிரியே வேற ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லுக்கு மறுபடியும் போய் தேட போறா. அந்த ரூம்ல போய் தேடி பார்த்ததுலதான் தெரியுது, அங்க அடியில ஒரு சின்னதா ஒரு பென்டிரைவ் கிடைக்குது அவளுக்கு. அந்த பென்டிரைவை எடுத்து அவ லேப்டாப்ல போட்டு பார்க்கறா. அதுல தான் ஒரு கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. என்ன கால் ரெக்கார்டிங்னா, அவங்க சித்தப்பா பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் சொந்த அண்ணனையே, அதாவது அணுவோட அப்பாவையே கொலை பண்ண போறாரு அப்படின்ற கால் ரெக்கார்டிங் இருக்கு. அது கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சு. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றா. வீட்டுக்கு வந்த உடனே போலீஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. அவங்களும் கால் ரெக்கார்டிங்க கேக்குறாங்க. கேட்ட உடனே இது ஒரு வாய்ஸ் கால் மட்டும்தான். ஆனா இந்த கால்ல இருக்கிற வாய்ஸ் வந்து உங்க